வெல்கம் டு எம்கே ஃபேமிலி சேனல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாசத்தின் விலை, ஒரு வீட்டு வேலைக்காரியின் கதை. கௌரியின் அறிமுகம். கௌரி ஒரு நடுத்தர வயது பெண். ஒரு பெரிய பணக்கார வீட்டில் கடந்த 10 வருடங்களாக வேலை பார்த்து வருகிறாள். அந்த வீட்டின் எஜமானி விமலா. கொஞ்சம் கண்டிப்பானவர். ஆனால் கௌரி அந்த வீட்டை தன் சொந்த வீடு போல பார்த்து கொள்வாள். சமையல், சுத்தம் செய்வது என எல்லாவற்றையும் கௌரிதான் கவனிப்பாள். அந்த வீட்டின் சிறுவன் ஆகாஷிற்கு கௌரிதான் ஒரு அம்மாவை போல் இருந்தாள். வறுமையும் கனவும். கௌரிக்கு ஒரு மகள் இருந்தாள். பெயர் நிலா. நிலாவுக்கு பெரிய படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்பது கௌரியின் கனவு. இதற்காக விமலா கொடுக்கும் சம்பளத்தை தாண்டி பகுதி நேரமாக வேறு சில வீடுகளிலும் வேலை செய்வாள். ஒரு நாள் நிலாவின் கல்லூரி கட்டணம் கட்டுவதற்கு ஒரு பெரிய தொகை தேவைப்பட்டது. கௌரி பயந்து கொண்டே விமலாவிடம் உதவி கேட்டாள். ஆனால் விமலா, ஏற்கனவே உனக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன் கௌரி, இப்போ பணம் இல்லை என்று கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டார். காணாமல் போன வைர மோதிரம். அடுத்த நாள் காலை விமலாவின் விலை உயர்ந்த வைர மோதிரம் காணாமல் போனது. வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. விமலாவின் சந்தேகம் கௌரி மேல் திரும்பியது. நேற்று தான் காசு கேட்டா, இன்னைக்கு மோதிரத்தை காணோம், உண்மையா சொல்லிட்டு கௌரி என்று விமலா கத்தினாள். கௌரி எவ்வளவோ கெஞ்சியும் அழுதும் விமலா கேட்கவில்லை. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர வேண்டாம், போயிடு என்று அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். 1 வருடத்திற்கு பின் கௌரி வேலை போனதால் மிகுந்த கஷ்டப்பட்டாள். கூலி வேலை செய்து நிலாவை ஒரு வழியாக படிக்க வைத்தாள். விமலா வீட்டில் கௌரிக்கு பதில் வேறு சில வேலைக்காரர்கள் வந்தனர். ஆனால் யாரும் கௌரியைப் போல உண்மையாக இல்லை. ஒரு நாள் விமலா பழைய பீரோவை நகர்த்தும் போது அதன் இழுக்கில் அந்த வைர மோதிரம் சிக்கியிருப்பதை பார்த்தார். விமலாவுக்கு தன் தவறு புரிந்தது. ஒரு நேர்மையான பெண்ணை தேவையில்லாமல் சந்தேகித்து விட்டோமே என்று வருந்தினார். நெகிழ்ச்சியான சந்திப்பு. விமலா கௌரியை தேடி அவளது குடிசைக்கு சென்றார். அங்கே கௌரி தன் மகளுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். விமலா மோதிரத்தை காட்டி மன்னிப்பு கேட்டார். கௌரி, உன்னை தப்பா நினைச்சிட்டேன், மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே வந்தது என்றார். ஆனால் கௌரி மென்மையாக சிரித்து கொண்டே சொன்னாள், அம்மா, அன்னைக்கு நீங்கள் என்னை அடித்து துரத்தினப்போ நான் ரொம்ப அழுதேன். ஆனால் அந்த வைராக்கியம் தான் என் மகளை இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரி ஆக்கியிருக்கு. இப்போ எனக்கு வேலை தேவையில்லை அம்மா. ஆனால் நீங்கள் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டதே போதும் என்றாள். விமலா தலைகுனிந்து நின்றாள். உழைப்பிற்கும் நேர்மைக்கும் கிடைத்த வெற்றியை எண்ணி கௌரி பெருமிதம் கொண்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.